அனைவருக்கும் வணக்கம். வராகியம்மனுக்கு ஆசட பஞ்சமி பூஜை செய்பவர்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்துவிட்டு தூங்குங்க. உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இதற்கு தேவையானது கிராம்பு தேவைப்படும். ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. கிராம்பு 5 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் துளசி இலை இருந்ததுன்னா துளசி இலை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பூக்கள் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் கட்டாயமாக பூக்கள் இருக்கும். மல்லிகைப்பூ, சாமந்தி பூ, எந்த பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு 9 கல்லுப்பு அல்லது 5 கல்லுப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஜவ்வாது பொடி கொஞ்சம் போட்டு 5 கிராம்பு போட்டு 1 ரூபாய் நாணயம் 1 அல்லது 5 ரூபாய் நாணயம் 1 நீங்கள் போட்டு மேலே பூக்களோ அல்லது பார்த்தீங்கன்னா துளசியிலையோ வச்சு நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. இரவு முழுவதும் இருக்கட்டும். காலையில் இந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் வீடு முழுவதும் தெளித்து விட்டுருங்க. தெளித்து விட்டுட்டு மிச்ச நீரை துளசி செடியோ இல்லைன்னா உங்கள் வீட்டில் மற்ற செடிகள் இருக்கும் பார்த்திங்களா, அதில் அந்த தண்ணீரை விட்டுருங்க. ரொம்ப நல்லது, ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைக்கும். இந்த பஞ்சமி பூஜை நமக்கு சிறப்பாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும். அது மட்டும் இல்லை, நமக்கு இந்த ஆசர நவராத்திரி 9 நாட்கள் போய்கிட்டு இருக்கு இல்லையா, எந்த தடங்கள் இல்லாமல் உங்களுக்கு இந்த பூஜை சிறப்பாக நடக்கும். அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 கிராம்பு, கற்பூரம், பச்சை கற்பூரம் துண்டு மட்டும் நீங்கள் எடுத்து உங்களுடைய வாசலில் கற்பூரம் கொளுத்துற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, கூடவே இந்த கிராம்பு ஒரு பச்சை கற்பூர துண்டு சேர்த்து நீங்கள் கொளுத்துனீங்க அப்படின்னா கண் திருஷ்டிலாம் விலகும். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். ஏதேனும் சின்ன சின்ன சண்டைகள் வருது, கணவன் மணிக்குள்ள சண்டை சச்சரவு வருது அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரம் செய்யணும். ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, செய்ய வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா, பஞ்சமி தினம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணலாம், திங்கக்கிழமையும் பண்ணலாம். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை எழுதி பிட்டு பேப்பரில், சின்ன பேப்பரில் எழுதி அந்த கல்லுப்புக்குள்ளே வச்சு நீங்கள் ஒரு பேப்பரில் மடித்து தலகாணி கடியில் வச்சு படுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். இந்த பரிகாரம் சின்ன சின்ன பரிகாரம் தான், ஆனால் நல்ல பலன் கிடைக்கும். செய்து பாருங்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, பஞ்சமி தினத்தன்று பார்த்தீங்கன்னா நம்ம கடைபிடிக்க வேண்டியது முக்கியமானது. அந்த நாள் இன்று கோபப்படாமல், நீங்கள் வராகியம்மனை வழிபாடு செய்யும் பக்தர்களை சொல்கிறேன், கோபப்படாமல் அந்த பூஜை நீங்கள் நிறைவாக செய்தாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதை மட்டும் நீங்கள் கடைபிடித்தாலே போதும். டென்ஷன் ஆகாமல், கோபப்படாமல், ரொம்ப சாந்தமாக வராகியம்மனுக்கு பூஜை செய்து பாருங்கள். ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அது நமக்கு நடக்கணும் அப்படின்னா நம்ம மனசு பாசிட்டிவிட்டியோடு இருந்து அந்த பூஜை செய்யும்போது நமக்கு சீக்கிரமாக அது நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் டென்ஷன், கோபப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பாசிட்டிவிட்டி விலக ஆரம்பிக்கும், நெகட்டிவிட்டி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி, நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அமையும். அதனால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவோடு இருங்க. பஞ்சமி தினத்தன்று நீங்கள் பாசிட்டிவாக இருக்க பழகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப டேலண்ட்டாக வருவீங்க, ரொம்ப தைரியமாக வருவீங்க. எல்லா பிரச்சனையும் ஈஸியாக சமாளிக்கிற அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு வராகியன்னே கொடுப்பாங்க. ரொம்ப நீங்கள் கர்வமாக இருக்கிற மாதிரி, அதாவது ரொம்ப உங்களே ப்ரௌடாக நினைக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லதே நடக்கும். இது நிச்சயமாக நம்பி பாருங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். வராகியம்மன் பக்தர்கள் அனைவருமே கடைப்பிடிங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கின்ற பூஜையாக இருந்தாலும் சரி, இல்லை நான் பூஜையை செய்தது கிடையாது, நான் மனசார தான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லதே நடக்கும். வராகியம்மனுடைய நாமங்கள் சொன்னாலே அந்தளவுக்கு நமக்கு விசேஷமானது. உங்களுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் மனசுக்குள்ளே அவங்கள நினைத்து நீங்கள் வேண்டிக்கிட்டாலே போதும், உங்களுக்கு நல்லதே நடக்கும். சின்ன சின்ன பரிகாரங்கள் தான், இது செய்து பாருங்கள், வாழ்க்கை அமோகமாக மாறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.